வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்டிவ் ரெஸ்டேல உயிரியல் பூங்காக்கு போன கதை தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி எப்படி மூணத்தையும் மெயின்டைன் பண்றங்கிற கதையில நாட்கள் மாறி மாறி போயிட்டு இருக்கும். எப்படின்னு உங்களுக்கே தெரியும். என்ன ஸ்டோரினா, எதுக்காக நான் மாத்தி மாத்தி வீடியோ போட்டுட்டு இருக்கேன்னா, இப்ப நான் ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் இந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் வழக்கம் போல காலையில எந்திரிச்சிட்டு 1 லிட்டர் தண்ணி அடிச்சுட்டு பிரெட் வாங்கிட்டு வர வழியில பாய்ட்ட கறியும் புடிச்சிட்டு வந்துட்டேன். ஓனர் இறந்து போய் 6 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் கடையை திறந்திருக்காங்க. பாய் வேற ரொம்ப ஃபீல் பண்றாரு. கொடுங்க பாய், எல்லாரும் ஒரு நாள் போதான் போறோம், நம்ம கொஞ்சம் லேட்டா போய்க்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பாடி வாட்டர் வாசனை விட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 5 முட்டை ஸ்வீட் பொட்டேட்டோ, இதுல மிஸ் ஆகும் பீனட் பட்டரும் பிரெட்டும் தான். அவனையும் ஒரு 5 முட்டையும் பார்சல் கட்டினேன். எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இருந்தாலும் செக் பண்ணி அவங்களுக்கு தான் வெயிட்டிங்க. இது சேலத்துல உள்ள குறும்பம்பட்டிங்கிற ஊர்ல இந்த சுவாலஜிக்கல் பார்க் இருக்கு. இது முன்னாடியே போட்டிருந்த பிளான் தான், ஆனா இன்னைக்கு தான் எக்ஸிக்யூட் பண்ணோம். பார்சல் கட்டிட்டு வந்த பீனட் பட்டரையும் பிரெட்டையும் உள்ள சொல்லிட்டு நாங்க உள்ள என்ட்ரான டயத்துல யாருமே வரல. கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருந்துச்சு. ஒரு உயிரினமா நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம். நம்மளும் நிறைய ஜூலாம் போயிருக்கோம். ஆனா இந்த வாட்டி தான் முதல்ல வெளியே வந்து வாயை பொழந்துட்டு இருந்துச்சு. இவனோட மட்டும் இல்லாம உங்க அம்மா குட்டி எல்லாம் ஒரே அமௌண்ட் தான் போட்டுட்டு இருந்தாங்க வாயை பொழந்துகிட்டே. நம்ம மூதாதையர் எல்லாம் கூண்டுக்குள்ள அடைச்சு போடாம வெளியில நல்லா ஜாலியா சுத்திட்டு இருந்தாங்க. பாம்பெல்லாம் ரொம்ப அறிவகை பாம்பெல்லாம் கிடையாது, எல்லாம் வீட்டுக்கு பக்கத்துல வர பாம்பு தான். இவங்களும் நம்ம ஊருக்காரங்க தான். நம்மளோட கண்ணு நல்லா கவர்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த கலர்ஃபுல் மீன் காட்சி தான். ஒரு மீனுக்கும் இது அப்படி வளரும், இது இப்படி வளரும், இது இவ்வளவு ஹைட் இருக்கும், இது இவ்வளவு வெயிட் இருக்கும், இல்ல வெளியிலே விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. சரின்ட்டு நம்ம பள்ளி படிக்கும்போது இந்த மாதிரி 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. கால் மட்டும் ரொம்ப ஹைட்டா இருக்கும். இவங்க எல்லாம் பார்த்தோன்னா அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. இவங்க 2 பேரும் நம்மள பார்த்தோன்னா ரொம்ப குசி ஆயிட்டாங்க. நம்ம அவங்களை இருக்கிற மாதிரி எந்த விஷயமும் பண்ணல. வெளியே ஓடுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க போல இருக்கு. அப்படியே வர வெளியில வெள்ளை மயில், சிவப்பு முக குரங்கு, கிறிஸ்மஸ் தாத்தா ஓட்டுற மானு, அப்புறம் இந்த தம்பி தான் சில பல போட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அதோட எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு அங்கிருந்து திரும்ப கிளம்பி கபாகபா பசினால ஒரு சின்ன ஹோட்டலா பார்த்து ஒதுங்கணும். நமக்கு இந்த பிரியாணி எல்லாம் சீட் மீல்லாம் கிடையாது. 3 நேரமும் உட்கார்ந்து சாப்பிட்டாலும் நமக்கு எதுவுமே ஆகாது. பாதியிலே 2 முட்டை தான் சொருணும். அப்படியே வீட்டுக்கு வந்து இந்த 3 முட்டையும் சொருவிட்டு காணொலியை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு போய்